இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்து டைம்லயே நம்ம பார்த்தோம் ஒரு சீஸ்ஃபயர் அறிவிச்சாங்க. ஆனா இந்த சீஸ்ஃபயரை தாண்டியும் தொடர்ச்சியாக அவங்க இந்த எல்லை பகுதிகளில் அவங்க அத்துமீறினதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாம, எந்த ஒரு தார்மீகத்தையும் ஃபாலோ பண்ணாம, மனித உரிமையை துச்சமென காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடை மிதிக்கிறதுக்கு யாருமே யோசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். Prime Gold Hub 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு மாகாணத்துல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் அவங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்து டைம்லயே நம்ம பார்த்தோம் ஒரு சீஸ்ஃபயர் அறிவிச்சாங்க. ஆனா இந்த சீஸ்ஃபயரை தாண்டியும் தொடர்ச்சியாக அவங்க இந்த எல்லை பகுதிகளில் அவங்க அத்துமீறினதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாம, எந்த ஒரு தார்மீகத்தையும் ஃபாலோ பண்ணாம, மனித உரிமையை துச்சமென காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடை மிதிக்கிறதுக்கு யாருமே யோசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த காசால அமைதி வேண்டும், காசால நடப்பது மனித உரிமை மீறல், இஸ்ரேல் அரசே உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு பொங்கக்கூடிய போராளிகள் எல்லாம் இந்த இடத்துல எங்க போனாங்க? ஒரு நாட்டுடைய கிரிக்கெட் வீரரை போய் அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சி பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பலுசிஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்துல கிட்டத்தட்ட 10,000 சிவிலியன்ஸை காணோம். எந்த அளவுக்கு மனித உரிமை மீறலை எல்லா இடத்துலயும் மீறணுமோ அப்படி ஒரு மீறலை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இதை கண்டிக்க ஒரு உலக நாடும் வரல அப்படிங்கிறது தான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் அந்த பார்டர்ல பண்ற மாதிரியே இந்த பார்டர்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா, லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாராகிடுச்சு. மவனை தொட்ட அப்படின்னா. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தி, குறிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் தொடர்பான ஒரு செய்தியை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மிக குறிப்பாக இந்தியா இத்தனை வருடங்களாக எத்தகைய ஒரு மோசமான எதிரியை எதிர்கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம். அதே மாதிரி இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது. நாம் ஏற்கனவே கடந்த பதிவில் பார்த்தோம், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது நீடிச்சது. 2 பக்கமும் தாக்குதல் நடந்தது. தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான். ஆனால் இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தணும்னு ஃபர்ஸ்ட் போய் சவுதி காலில் விழுந்தது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தான். இதன் பிறகு 48 மணி நேரம் அமைதி அப்படின்னு சீஸ்ஃபயர் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இப்போ பாருங்க, இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு மாகாணத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய பக்டிகா மாகாணத்தில் இந்த பாகிஸ்தானுடைய இந்த வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் அவங்களுடைய உயிரை இழந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல மிகவும் அந்த நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிறது இந்த சம்பவம் அப்படிங்கிறது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கபீர், சிபகுத்துல்லா, ஹருண் அப்படிங்கிற 3 கிரிக்கெட் வீரர்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல வீரர்கள் காயமுற்று இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சிவிலியன்ஸும் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதை தாண்டி எங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு நாடு, எந்த நாடா இருந்தாலும் திட்டமிடுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் சீஸ்ஃபயரையும் தாண்டி சீஸ்ஃபயர் அந்த அக்ரிமெண்ட்டை உடைச்சு ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் சிவிலியன்ஸும் உயிரிழந்திருக்காங்க. அப்படின்னா இந்த பாகிஸ்தானில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசாங்கம், அதை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் எத்தகைய ஒரு மனநிலையோடு ஒரு விஷயத்தை அணுகுறாங்க அப்படின்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ஏன் அப்படின்னா, இத்தகைய ஒரு துளியும் தார்மீகமே இல்லாத ஒரு எதிரியை தான்
இத்தனை நாளாக இத்தனை வருடங்களாக இந்தியா வந்து சமாளித்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து நம்ம பார்ப்போம். ஒரு துளியும் ஈவு இறக்கம் இல்லாமல் எங்கே தொட்டால் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பதறும், அந்த பொதுமக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீதே கோபம் வரும் அப்படின்னு நீங்கள் எந்த கேல்குலேஷன் போட்டாலும் சரி. ஆனால் அந்த கேல்குலேஷன்லாம் கடந்து பொதுமக்கள் மீது கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இரக்கமற்ற ஒரு அரக்கத்தனமான குணம் இருக்கு இல்லையா, இந்த குணம் தான் அந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு வந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தாக்குதல் வந்து எப்போ வேணால் நடந்திருக்கலாம், எதர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம், ஏன் குறி வச்சு நடந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டு மிக முக்கியமான விஷயம். ஒரு நாடு வான்வெளி தாக்குதல் நடத்துது, அதுவும் உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட் அப்படிங்கிறது மிகவும், அதுவும் குறிப்பாக கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்புட் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானை நீங்கள் எந்த விதத்தில் வேணால் குறைச்சி மதிப்பிடலாம், அவங்களுடைய உளவு அமைப்பை மட்டும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த உளவு அமைப்பு தான் இதற்கு பின்னணி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்தியா மீது இந்த கிராஸ் பார்டர் டெரரிசமாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்து இவங்க தீவிரவாதிகளை அனுப்பி ஒரு பேடித்தனமாக அவர்கள் நடத்திய தாக்குதலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற நாசக்கார உளவு அமைப்பு தான் இருக்குது. ஸோ அந்த உளவு அமைப்பு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது மிக திட்டவட்டமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மிக குறிப்பாக ஆப்கானிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லேயும் இங்கே இந்த ஐஎஸ்ஐயோடைய அந்த கிரவுண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் நெட்வொர்க். அப்போது இவங்க டைரெக்டாக அந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட்டர்ஸை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இவங்க திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு உலக நாடுகள் வந்து இதை கண்டிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. மிக குறிப்பாக இவர்கள் யாரை வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த ஒரு பிளேம் கேமை காமிச்சிட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அதுவும் வந்து என்ன வேணால் அவங்க நாட்டுக்குள்ளே போய் ஊடுருவி என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஏஷியன் ஆர்டரையே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவமாக மிக நிச்சயமாக மாறப்போகிறது. இதில் மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் அணியோடைய கேப்டன் ரஷீத் கான் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ரஷீத் கான் வந்து நம்ம ஐபிஎல்லையும் விளையாடக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறார். அவர் வந்து இந்த சம்பவத்தை எப்படி போட்டிருக்கிறார் அப்படின்னா, ஐ எம் டீப்லி saddened by the loss of civilian lives in the recent Pakistani airstrikes in Afghanistan. A tragedy that claimed the lives of women, children and aspiring young cricketers who dreamed to representing the nation in the world stage. தங்களுடைய நாட்டுக்காக இந்த உலக அரங்கில் அவங்களுடைய நாட்டை, அவங்களுடைய கனவுகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வீரர்கள் இந்த தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி இம்மாரல் அண்ட் பார்பரிக் டு டார்கெட் தி சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் மிக முக்கியமாக உலக நாடுகள் கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல். அதுவும் குறிப்பாக பொதுமக்கள், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கிரேவ் வயலேஷன் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் மஸ்ட் நாட் பி அன்னோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மஸ்ட் நாட் கோ அன்னோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு மனித உரிமை அப்படிங்கிறதை வந்து எந்த விதத்திலையுமே கணக்கில் எடுத்துக்காமல் இந்த விஷயத்தை பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை தொடர்ந்து ஏசிபி, ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அங்கே வந்து ஒரு லீக் மேட்ச் மாதிரி போயிட்டுருக்கு, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லீக் மேட்ச் வந்து நாங்கள் முழுக்க நாங்கள் வந்து விலகிறோம் அப்படின்ட்டு வந்து ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் அவர் பீப்புள் அட் திஸ் டிஃபிகல்ட் டைம், அவர் நேஷ்னல் டிக்னிட்டி மஸ்ட் கம் பிஃபோர் ஆல் எல்ஸ். இந்த உணர்வு தான் எல்லாத்துக்குமே வேணும், நம்ம உட்பட. அதாவது நம்ம இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழலில் ஆப்கான் மக்களாக, ஒரு ஆப்கானியாக நான் என்னோட மக்களோட நிற்கிறேன்.
நம்மளுடைய தேசத்துடைய மாண்பு தான் மிகவும் முக்கியம். எல்லாத்தையும் தாண்டி, கிரிக்கெட்டு எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம தேசத்துடைய மாண்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஷீத் கான் வந்து ட்விட்டர் பதிவில் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த விளையாட்டு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து நம்மவர்களும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அன்னோட்டிஸ்டாக வந்து போயிட்டே இருக்குது. இன்னமும் இந்தியா தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கூட டெஸ்ட் ஆடுறதில்ல. ஒன் டே கிரிக்கெட்டில் அவங்க ஆடணுமா அப்படிங்கிற மிக நிச்சயமான ஒரு கேள்வி வந்து ஏற்கனவே எழுந்தது. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக விளையாடின ஒரு போட்டியில் கூட, இஃப் ஐம் கரெக்ட், ஏஷியா கப் நினைக்கிறேன், அந்த ஏஷியா கப் போட்டியில் அந்த வீரர் செய்த செய்கை, அதுவும் குறிப்பாக இந்தியாவை சீண்டும் விதமாக செய்த செய்கை, ஸோ பாகிஸ்தானுடைய அந்த கிரிக்கெட் அணி வீரருடைய மனநிலையில் இருந்து பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள், அந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மனநிலை வரை எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்மளுடைய அந்த கண்டோலன்ஸ் அப்படிங்கிறது, நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமாக ஆப்கானுக்கு வந்து இந்தியா துணை நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய நட்பு நாடு. நம்மளும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியில் பல மடங்கு வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு, குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்லேயே நம்ம பார்த்தோம், ஒரு சீஸ்ஃபயர் வந்து அறிவித்தாங்க. ஆனால் இந்த சீஸ்ஃபயரை தாண்டியும் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இந்த எல்லை பகுதிகளில் அவங்க அத்துமீறினதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல், எந்த ஒரு தார்மீகத்தையும் வந்து ஃபாலோ பண்ணாமல், மனித உரிமையை துச்சமென காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடை மிதிக்கிறதுக்கு யாருமே யோசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த காசால வந்து அமைதி வேண்டும், காசால நடப்பது மனித உரிமை மீறல், இஸ்ரேல் அரசே உனக்கு வந்து கண்ணு இருக்கா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு பொங்கக்கூடிய போராளிகள் எல்லாம் இந்த இடத்துல எங்கே போனாங்க? ஒரு நாட்டுடைய கிரிக்கெட் வீரரை போய் வந்து அடித்து கொல்லக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சி வந்து பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற மாகாணத்தில் கிட்டத்தட்ட 10,000 சிவிலியன்ஸை வந்து காணோம். அவங்க வந்து காணவில்லை அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா, என்ன ஆனாங்கன்னே தெரியல. எந்த அளவுக்கு மனித உரிமை மீறலை எல்லா இடத்துலையும் மீறணுமோ அப்படி ஒரு மீறலை செய்யக்கூடிய ஆட்சியாக பாகிஸ்தானில் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இதை கண்டிக்க ஒரு உலக நாடும் வரல அப்படிங்கிறது தான் மிகவும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். மிக குறிப்பாக அமைதிக்கான நொபேல் பரிசு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ட்ரம்ப் போன்ற நபர்கள் இந்த மாதிரியான தாக்குதலை வந்து கண்டிச்சாங்களா அப்படின்னா நிச்சயமா அவங்க கண்டிக்க மாட்டாங்க. ஏன் கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஏவல் நாய் இவங்க சொல்லக்கூடிய இடத்த கடிக்கும். அதே மாதிரி அது எங்க பாயணும்னு நினைக்கணுமோ அது அங்கேயும் பாயும். ஸோ அதனால் வந்து அவங்களும் இதை வந்து கண்டிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இதை கண்டிக்கலைங்கிறதுலையே அமெரிக்காவுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் மிக தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த மனித உரிமை மீறலை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக இந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மோசமான மனநிலை கொண்ட இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை வரும் காலங்களில் எப்படி வேணால் மாறும். இதை இந்தியாவை நோக்கியும் வரும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே தான் ஆகணும். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய துணை இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதால நம்ம எங்கே வேணால் வந்து பாயலாம், யாரை வேணால் கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில்தான் இந்த பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் நகர்கிறார்கள். ஆனால் இந்த நகர்வுக்கு அப்படிங்கிறது இந்தியாவோட பதிலடி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது தான், மீண்டும் ஒரு முறை ஏதேனும் தாக்குதலை பாகிஸ்தான் செஞ்சிச்சு அப்படின்னா வேர்ல்டு மேப்லேயே பாகிஸ்தான் வந்து இருக்காது அப்படின்னு ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் ஒருவேளை தப்பி தவறி இந்தியா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா எப்படி காசாவுடைய நிலைமை ஆனதோ அதே போல் இஸ்லாமாபாத்தும் காசாவாக மாறும் அப்படிங்கிறத பல நேரத்தில் வந்து இந்தியா சொல்லியிருக்கு. ஸோ இந்த உலக நாடுகள், உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அமைதிக்காக பொங்கக்கூடியவர்கள் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு காட்டுமிராண்டியை தான் இந்தியா இத்தனை நாளாக, இத்தனை வருடங்களாக வந்து எதிரியாக வந்து எதிரில் நிறுத்தி நம்ம வந்து சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது. இனிமேல் வரும் நாட்களும்
மிகவும் ஒரு நெருக்கடியான நாட்களாக ஆப்கானிஸ்தானுக்கு இருக்க போகிறது. இருந்தாலும் கூட ஒரு உற்ற நண்பனாக இந்தியா துணை நிற்கும். அதே போல் பாகிஸ்தான் அந்த பார்டரில் பண்ணுற மாதிரியே இந்த பார்டரில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 செய்வதற்கு இந்தியா ஒருபோதும் தயங்காது. இதில் மிக நிச்சயமாக பார்க்கலாம். இந்த பதிவோட இறுதியாக இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி, லக்னோவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாராகிடுச்சு. அதை இங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அறிவிப்பு ஒன்றொன்றும் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காதில் கேட்கணும். அவனை தொட்டே அப்படின்னா இந்த புதுசாக ஃபஸ்ட்டு பேட்சில் பிரம்மோஸ் ஏவுகணை ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியா கொடுக்கக்கூடிய செய்தியாக இந்த இடத்துல இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்த வார் அப்டேட்ஸ் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம இன்னும் விரிவாகவே பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.